இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட எடுத்துக்கலாம். டின்னருக்கு கூட இந்த ரெசிபி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் சேவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெமன் ரைஸ் சேவை, தயிர் ரைஸ் சேவையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது புதினா ரைஸ் சேவை. புதினா வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணன்றதை பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 4, 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி மன்னா பிராண்ட் ரைஸ் சேவை தான் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு 200 கிராம் நான் சேர்த்துருக்கேன். 200 கிராம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலே உப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா செய்யும்போது கூட சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை. ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கேஷ்யூ சேர்த்துருக்கேன். கேஷ்யூ டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, நான் கூட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இது நல்லா ஆற வச்சுருந்தோம் இல்லையா இந்த சேவை, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்குங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கும் போது இது ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷம் மட்டும்தான் அது வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரைஸ் சேவை ரெடி ஆயிரும். புதினா ரைஸ் சேவை ரொம்ப ஹெல்த்தியானது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.